மச்சானை மிஸ் பண்ணிட்டோம். இப்போலாம் பார்த்துட்டு சுத்தம் வரணும்னா இங்கெல்லாம் வராதிங்க. ஃபுல்லாக மேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ ஸ்குவாட், இன்றைக்கி டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 11/6, 11 o'clock ஆச்சு. இந்த இதுக்கு கீழே தாங்க தங்கியிருந்தோம். தங்கி நேரத்தை வீடியோ எடுத்துருக்கலாம். நாங்கள் ரூமுக்கு வரவே நைட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம நேராக சுற்ற தான் போகிறோம். இன்றைக்கி வால்பாறையில் நம்ம டே 2ங்க. திருப்பி இந்த ஆஃப் ரோடில் ஏறணும் மேலே. நைட்டெல்லாம் செம்மையான குளிருங்க, உண்மையாகவே ரொம்ப குளிர்ச்சு. வால்பாறை வந்து ஸ்டே பண்ணால் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாங்க. ஃபுல்லாக அப்படியே செங்குத்தா மேலே ஏறுது. இப்போ ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த முன்னாடி தான் V4 போயிட்டுருக்கு. அது வேணும், நான் ஓட்டி காட்டுவேன். அவனும் லாக் பண்ணிட்டு தான் போகிறான். சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜியோ சிம்லாம் சுத்தமாக டவரே இல்லைங்க. மேப்லாம் பார்த்துட்டு சுத்தம் வரணும்னா இங்கெல்லாம் வராதிங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஜியோ சிம்மு இதெல்லாம் டவரே கிடையாது. வோடாஃபோன் மட்டும்தான் டவர் இருக்குமா. கூகுள் மேப்லாம் நம்பி வந்துடாதீங்க. எதுவுமே பண்ண முடியாது, ஃபோனும் போட முடியாது யாருக்குமே. ஃபுல்லாக டவரே அங்கங்கே எடுக்குது. நிறையா இடத்துல மேக்ஸிமம் டவரே எடுக்க மாட்டேங்குது சுத்தமாக. முன்னாடி விட்றான், பின்னாடியே வந்துட்டுருக்கான். எந்த வண்டியில் போனீங்கன்னு தெரில. ஃபோன் எடுத்து பார்க்குறேன், டவர் இல்லை. ஈரம் போச்சு. குளிரில் போயிட்டு சாவ போகிறவே. ஐயோ, ஏன் ஃபோன் எடுத்து விளோச்சிட்டா? ஃபோனை ஏன் விளோச்சிட்டா? ஆனால் சார்ஜ் வேணும்ல. சப்போஸ் நீங்கள் வரலன்னா இங்கே கடையில் பார்த்து ஃபோன் அடிக்க விடாமா? வீடியோ எடுத்து நல்ல குளிருதுடா டே, சத்தியமாக ஆடுது. மேலே போய்க்கிறோம். இன்னும் வா, இன்னும் பனியாக இருக்கும்ல. வா, வியூ பாயிண்ட் வரையா போவோம். வரேன், பின்னாடியே வரேன், போ. ஃபுல்லாக மேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. கேமராவில் எதுவுமே தெரில, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஃபுல்லாக மேகம், ரொம்ப குளிருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை மிஸ் பண்ணிட்டேங்க. அந்த வீடியோ நான் எடுக்கலை. ரொம்ப குளிருதுங்க. அங்கே தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கான் சிவா. இன்னும் வியூ பாயிண்ட்டுக்கு இன்னும் மேலே போகணுமா? அங்கே இன்னும் மேகமாக இருக்குமா. இந்த குளிரையே தாங்க முடியல, நடுங்குதுங்க. ரொம்ப குளிருது. ரோடே தெரிலங்க, உங்களுக்கு தெரியுதா? ரோடே தெரில, ஃபுல்லாக ஃபாக் தான் தெரியுது. வியூவை பாருங்கள், மலையை பாருங்கள், செம்ம அழகாக இருக்குங்க. ஃபுல்லாக செம்ம அழகாக இருக்குது. வியூ பாயிண்டா, குளிர் மட்டும் கொஞ்சம் ஓவராக இருக்குது. தெரியுதா? இதில் ஏறலாமா? ஏறலாமா? உங்களுக்கு தெரியுதாங்க? ஃபுல்லாக பனி தான். இருந்து ஃபுல்லாக பனி தான். உள்ளே விழுந்தால் ஆள் மிஸ் ஆயிடுவாங்க. உங்களுக்கு நேற்று நைட்டு வேறு லெவல் குளிக்க ஆரம்பிச்சுங்க. உண்மையாகவே வெளியே வர முடியல, அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஃபாகு. அப்படின்னும் நைட்டு வந்தோம். அந்த வீடியோ கூட நான் எடுத்துருந்தேன், சும்மா NS 200 இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்தோம்.
அந்த வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க. இப்போ நைட்டு சும்மா போயிட்டு வந்தாங்க. இப்போ நேராக ஒரு ஃபால்ஸுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். நேராக ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே ஒரு 2-3 வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறதாங்க. நைட்டு தான் ரொம்ப கூலிங். இப்போ அப்படியே நார்மலாக இருக்குங்க. ஹீட் இல்லாமல் அப்படியே வார்மாக இருக்குது. ஓட்டும் போதே இங்கே வருங்க, அது தெரியுதா? சூப்பராக இருக்குங்க. வியூலாம் வேறு லெவலாக இருக்குங்க. நீ ரைடு ஓட்டிக்கிட்டே என்ஜாய் பண்ணலாம். நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு தான் போகணுன்னு கிடையாது. நீ ரைடு ஓட்டிகிட்டே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அப்படி இருக்குது ரோடு எல்லாமே. இப்போ இரைச்சல் பாறை ஃபால்ஸ் போகிறோம். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. இந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு போட்டுருந்துச்சு. டவர் சரியாக கிடைக்காதனால மொபைல் மாட்டலை. சும்மா பார்த்துட்டு மட்டும் அமர்த்தி வச்சுட்டோம். இங்கே கொஞ்சம் ரோடு சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கிட்டு இவ்வளோ தான் இருக்குது, இங்கிட்டு நிறையா இருக்குது. இப்போ நேராக ஃபால்ஸ் தாங்க போய்ட்டுருக்கோம். இரைச்சல் பாறை அருவி, அது பேரே அதானா. இந்த ரூட்டு உண்மையாகவே வேறு லெவலாக இருக்குங்க. இங்கே பாருங்கமே, ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். 9 கிலோமீட்டர்ஸ் போட்டுருந்துச்சு. யாருமே இல்லைங்க. எங்கள் வண்டி மட்டும்தான் போயிட்டுருக்கு. எதுவும் ப்ரைவேட் இடமா? கூல் மாதாச்சி அலைய விடுதோ? போன வீடியோ அப்லோட் பண்ணலான்னா இங்கே வந்து சுத்தமாக டவர் இல்லை. ஃபோன் கூட பண்ண முடியல யாருக்குமே. வீடியோலாம் எடிட்டிங் நைட்டு ஒரு 12 o'clock முடிஞ்சிச்சு. சரி அப்லோட் பண்ண பார்த்தா எங்கே போனாலும் டவரே இல்லைங்க. சுத்தமாக டவரே இல்லை. அதான் சரி கீழே இறங்கிட்டு தான் அப்லோட் பண்ணணும் போல் அப்படின்னு நினச்சி அப்லோட் பண்ணலை. ஃபுல்லாக தேயிலை தான் 2 பக்கமே. பின்னாடி மரக்காடை கழட்டி விட்ருக்கான். அந்த மாதிரி நீங்கள் கழட்டி விடாதீங்க. இப்போ இதே ரெய்னிங் டைமில் இருந்துச்சுன்னா சேர் ஃபுல்லாக உங்கள் மேலே அடிச்சிடும் பின்னாடி திரும்பி. இல்லை பில்லியன் வந்தால் சுத்தமாக வரவே முடியாது, யாருமே ரைடே பண்ண முடியாது. அதை அவன் தெரியாமல் கழட்டி விட்டு இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் யாரும் கழட்டி விட்றாதீங்க. அப்படி ஃபுல்லாக ஒத்தடிப்பாதையாக இருக்குங்க. டவரும் சுத்தமாக இல்லை, நேராக போயிட்டே இருக்கும். இந்த ஊரில் இருக்கிறதே மொத்தமே ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தானா. பெட்ரோல் பங்க் நிறையா இருக்குன்னு நினச்சி யாரும் வந்துடாதீங்க. ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தான். முடிஞ்சளவு கீழே ஃபுல் டேங்க் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏதோ ஊர் வர மாதிரி இருக்குது. ஆனால் நிறையா வியூ பாயிண்ட்டுக்கு எப்படின்னா பைக்கு நிப்பாட்டிட்டு நம்ம நான் உள்ளே ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குது. உள்ளே போகவே 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரி ஆகிற மாதிரி நடந்து போகிற மாதிரி இருக்குது. அப்படி போனால் நம்ம நிறையா வியூ பாயிண்ட்டு சுற்ற முடியாது. கருமலை வந்துட்டோம். நம்ம காலைல வெள்ளனா தான் கிளம்ப வேண்டியது. ஆனால் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு காலைல எந்திரிக்கிறக்கே 11 o'clock கிட்ட ஆயிடுச்சு. எந்திரிச்சு சாப்பிட்டு கிளம்பி கரெக்டாக இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:30 ஆச்சுங்க. ஃபால்ஸ்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏதோ ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. வெள்ளை பாறை அருவி. பார்ப்போம். எல்லாமே மதுரையா? இல்லை மதுரை. என்ன படிக்கிறீங்களா? காலேஜ். அக்கா ஜாலியாக பேசுகிறாங்க. இந்த ஃபால்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நேராக சோலையார் டேம் தான் போகிறோம். என்னால் டைம் போனதே தெரில. இங்கே ஆல்ரெடி இங்கேயே 1/2 hour இருந்துட்டோம். அடுத்து சோலையார் டேம் போயிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே கீழே போகிறதா பிளானு. இப்போ V4 தாங்க ஓட்ட போகிறோம். வண்டி புது வண்டினால அப்படியே ஸ்மூத்னஸ் தெரியுது. வண்டி ஸ்மூத்தாக இருக்குது. இதில் நான் டாப் அண்ட் 130 வரை ஏற்றிருக்கேன். இது அங்கே மதுரையில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதான். மதுரையில் தான் எடுத்துருக்கு வண்டி. இப்போ வண்டி நார்மல் மோடில் தான் இருக்குது. இதுலேயும் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. மோட்ஸ் மாற்றி பார்க்கலாமா? ட்ராக்
ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டாச்சு. இந்த குவிக் ஷிஃப்ட் இருக்குங்க, கிளச்சு பிடிக்காமே கியர் போடலாம். அந்த வண்டி ஆனால் உண்மையிலே வேறு லெவலாக இருக்குங்க, அப்படியே ஸ்மூத்தாக போகுது வண்டி. கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுங்க V3 ஓட்டிட்டு ஓட்டும் போது. இப்போ நம்ம ஆலையார் டேம் தான் போகிறோம். ஒரு 16 கிலோமீட்டரோ போட்டிருந்தாங்க. இப்போ என் வண்டியை அவன் எடுத்துகிட்டு போயிருக்கான், முன்னாடி போயிட்டாங்க அவங்க. நான் அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கேன். பிடிச்சிடலாம். இந்த போகிறாங்க. டேமு தாங்க போகிறோம். இந்த பக்கம் அவ்வளோ வண்டி எதுவுமே வராதுங்க, டேமுக்கு போகிறவங்க மட்டும்தான் வருவாங்க, டூரிஸ்ட் மட்டும்தான் வருவாங்க. பேசாமல் பைக் எடுத்துகிட்டு வந்து அப்படி ஜாலியாக சுற்றிட்டே போயிடலாம் போல். அதுவே அங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக மழை தான். அவங்களுக்கு சும்மா சுற்றினாலே அப்படியே டைம் போகிறதே தெரியாது, ஜாலியாக வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் அந்த ரோட்டில். ஆனால் கொடைக்கானலை விட சிறுமலையோட வால்பாறை வேறு லெவலாக இருக்குங்க. ஊர் நல்லா பெருசாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, அப்படியே அழகாக இருக்குது, வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. இந்த ஆலியார் டேம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே போய் அப்படியே வீட்டுக்கு போகிறதாங்க. ஆல்ரெடி டைம் ஆச்சு, உண்மையிலே பசிங்குதுங்க. காலைல சாப்பிட்டது அவ்வளோ ஹோட்டலும் எதுவுமே இல்லை. சீசன் அப்போ வந்து அந்த ஃபாகெல்லாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இப்போ சீசன் கிடையாது. இப்போ நம்ம கீழே தாங்க போய்ட்டுருக்கோம். ஏடா மேலே தான் தெரியும் கீழே வந்துட்டானு பார்க்காதீங்க, அது மேலே டேம் இதெல்லாம் க்ளோஸில் இருந்துச்சுங்க. அதனால் அப்படியே டைம் வேறு ஆயிடுச்சு, அப்படியே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அவன் உண்மையிலே வால்பாறை வரணுன்னா தாராளமாக வரலாம். ரைடுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க வால்பாறை. ஆல்ரெடி கீழே தான் இறங்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த டேம் போகலாம், டேம் போனால் வீடியோ இன்னும் லென்த்தாக ஆயிரும் சொல்லிட்டு தான் டேம் பிளான் கேன்சல் பண்ணியாச்சுங்க. இப்போ நேராக வீட்டுக்கு போகிறோம். நம்ம கீழே தான் போய்ட்டுருக்கோன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. ஓகே, see you, bye bye, cheers.